உங்களுக்கு என்ன செய்யுது? உட்காருங்க. இல்ல டாக்டர் வைத்தியசாமின்னு போர்டு போட்டிருந்துச்சு. மனநல மருத்துவரா இல்ல பொது மருத்துவரான்னு பார்த்துட்டு வரேன். இல்ல, நான் பைத்திய டாக்டர் இல்ல. இல்ல, நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. நோ நோ நோ, நான் பைத்திய டாக்டர் இல்ல. சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நீங்க நல்ல டாக்டர் தானே? ஆமா சார், சொல்லுங்க. உங்களுக்கு உடம்புக்கு என்ன? சார் ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டேன், அது என் உடம்பே போட்டு பாக்குது சார். வயிற்றுக்குள்ள யாரோ பானை வெடிக்க விடுற மாதிரி டம்மு டும்முங்குது சார். காதுக்குள்ள கருவடை சுத்துற மாதிரி கொய்ஞ்சின்னு சத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு சார். அப்புறம் ஒரே அரிப்பு சார். இப்படி பிடி வாசிக்கலாம் போலவே இருக்கு. ஏன் கண்டதை வாங்கி சாப்பிடுறீங்க? இல்ல சார், நானே செஞ்சு நானே சாப்பிட்டேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இந்தாங்க 200 ரூபா. உடனே போய் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த போண்டாவை கொடுங்க, நானும் கொஞ்சம் பொழைச்சுக்கிறேன். சார் அப்ப ஏன் கதி? உங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறேன். இந்தாங்க, எல்லாம் சரியாயிரும். இந்த மருந்தை சாப்பிடுங்க. ஐயோ, இதை சாப்பிடாதீங்க. இது பேப்பருங்க. இதுல நான் எழுதியிருக்க மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. டாக்டர் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, இந்த வியாதிக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடலாம், அதையாவது தெளிவா சொல்லுங்க. புளிய சேர்த்தாதீங்க. அப்புறம் முட்டை கோழி ஆகும், மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க பைத்தியக்கார டாக்டர். நோ இல்ல. அப்ப டாக்டர் பைத்தியம். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அட என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? முட்டை கோழி ஆகும்னு சொல்றீங்க, அது கரெக்ட். மீன் கருவாடு ஆகாதுன்னு சொல்றீங்க, மீன் காஞ்சா கருவாடு ஆயிருமே. புளிய சேர்த்தாதீங்கிறீங்க. நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா வச்சிருக்கேன் புளிய சேர்த்துறதுக்கு? இப்படி ஏத்தி குட்டியா பேசுனா அப்ப நீ பைத்தியம் தானே? சிஸ்டர், உடனே குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து வாங்க. இந்த ஆளுக்கு வைத்தியம் பார்க்கற முடியும், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. சார், நீங்க தயவு செய்து போய் முதல்ல போண்டா வித்துட்டு வாங்க சார். அச்சா, யாரும் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி, நம்மளே கசாயம் வச்சு குடிச்சுக்கலாம். வாங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையில? இல்லையே, கண்ணாடி போட்டு டிப்டாப்பா செவப்பா இருந்தாரு, அவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அட, உங்க உடம்புக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன். ஏண்டி ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, அவர் தான் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? சரி, அதை விட. ஆமா, என்ன இன்னைக்கு சமையல் யோசனை தூக்கலா இருக்கு? உங்க சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் தம்பி வந்தான், அதான் வான்கோழி பிரியாணி செஞ்சேன். எனக்கு வயிற்று வலி, அவனுக்கு வான்கோழி பிரியாணியா? எங்க வீட்ல இருந்து வந்தவங்களுக்கு பொறுக்காதே. சரிங்க வாங்க, பாயாசம் கொதிக்க போகுது. கொதிச்ச உடனே கொஞ்சம் ஏலம் போட்டு இறக்கி வைங்க, நான் அப்பளம் பொரிச்சிட்டு வந்துடுறேன். செண்பகமே செண்பகமே வெண்பொதிகை சந்தானம். ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டீங்க? உங்களுக்கு தெரியற மாதிரி யாராவது ஒருத்தன் செய்யணும் தான் ஆண்டவ கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, இவருக்கு எப்படியாவது தெளிய வச்சிருப்பா. வணக்கம் அம்மா, என்ன நல்லா இருக்கீங்களா? மாப்பிள, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க அக்காவுக்கு தான் கொஞ்சம் கலங்கி இருக்கு. ஆமா மாமா, உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெளிவு தோமாசன் தான் சொல்றாங்க. அப்புறம் மாமா, டீ கடையெல்லாம் எப்படி ஓடுது? என்ன ஓடுதா? இல்லையே மாப்பிள, காலையில் கூட அதே இடத்துல இருந்துச்சு. இது இல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். அட அது இல்ல மாமா, டீ கடையில வியாபாரம் எப்படி ஓடுதுன்னு கேட்டேன். நீயாவது கொஞ்சம் தெளிவா பேச மாப்பிள. இவர் இப்படியே தாண்டா, எப்ப பார்த்தாலும் தெளிவா சொல்லு சொல்லுன்னு நம்மளை குழப்பிக்கிட்டே இருப்பாரு. சரி, இப்ப தெளிவா புரியற மாதிரி சொல்றேன். இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. டேய் வாடா தம்பி. ஏண்டி இலைய எப்படி சாப்பிடுறத? உன் தம்பி வேற வந்திருக்கான், சாப்பாடு சாப்பிட சொல்றீ? ஐயோ, சாப்பாடு போடத்தான் இலைய போட்டிருக்கேன். ஏசப்பா, இவர் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறாரா தெரியாம குழப்புறாரா ஒண்ணுமே புரியல. என்னைக்குதான் தெரிந்து வரும். டேய் நீ வாடா சாப்பிடலாம். ஏண்டி நீங்க எல்லாரும் மொட்டை மொட்டையா பேசிட்டு என்ன குறை சொல்றீங்களா? சரி, இப்ப சாப்பிட வாங்க. இப்படியே ஏட்டிக்கு முட்டிக்கா பேசி பேசி எங்க போய் முடிய போகுதோ தெரியல. நான் தெளிவா இருக்கேன், என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன மாப்பிள சொல்ற? ஆப்பு மாமா. என்ன மாப்பிள சொல்ற? இல்ல 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 மாமா, ஆமா மாமான்றத ஆப்பு மாமான்னு சொல்லிட்டேன் மாமா. சரிவா சாப்பிடலாம்.
இரு ஆட்டல. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க சார் சொல்லுங்க. சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓ, உள்ளே சலூன் கடையில வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. நான் காலையிலே சேவிங் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்களும் சேவிங் பண்ணணுமான்னு கேட்டீங்க, நான் காலையிலே பண்ணிட்டேனே. சப்பா, காலையிலேவா? ஆமா சார், காலையில சேவிங் பண்ணேன் பாருங்க. சார் சேவிங் இல்ல சார், சேவிங்ஸ்னா சேமிப்பு சார். ஓ, அப்படி தெளிவா சொல்லுங்க சார். சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இங்க தங்க நகையின் பேர்ல கடன் தர்றோம்னு போர்டு போட்டுருந்துச்சு, அதுதான் வந்தேன். ஓ அப்படியா? எத்தனை பவுன் இருக்கு? அது எத்தனை வேணா வச்சுக்கலாம் சார். விவரமா சொன்னா தானே நான் ஏதாவது செய்ய முடியும். சரி, ஒரு பேப்பர் தாங்க சார். இந்தாங்க. 5 பவுன் தங்க நெக்லஸ். இந்தாங்க. என்னங்க இது? சார், தங்க நகையோட பேர் சார். இதை வச்சு நான் என்ன பண்றது? நகையை கொடுங்க சார். என்ன சார், தங்க நகையின் பேர்ல பணம் தர்றோம்னு எழுதி போட்டிருக்கீங்க. இப்ப தங்க நகையோட பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். பவுனுக்கு 10,000னா 50,000 கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார் இது, பேங்க் வந்த கஸ்டமரை இப்படி வரட்டீங்க? சார் புரியாம பேசுறீங்க. தங்க நகையை கொண்டு வந்தா எடை பார்த்து பவுனுக்கு 10,000 தருவோம். இப்படி பேப்பர்ல எழுதி கொடுத்தா கொடுக்க முடியுமா? போங்க சார், வேலை இருக்கு. வெளியில இருக்க போர்டுல இவ்வளவு தெளிவா இல்லையே. தங்க நகையின் பேரில் தான் போட்டிருக்க, இங்க வந்தா கடன் தர மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க சார். நான் போக மாட்டேன் சார். 50,000 பணம் தாங்க. ஓ சரி, இந்தாங்க உங்க தங்க நகை, போயிட்டு வாங்க. சார், 5 பவுன் தங்க நெக்லஸ் கொடுத்தேன், நீங்க கடன் தர மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் முடியாது சார், நீங்க பணம் கொடுங்க. ஓ சரி, கடன் தரேன். இந்தாங்க, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. 50,000 ரூபாய் பணம் தரேன். சார், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க. இந்தாங்க 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாச்சு சார். மாசம் மாசம் கரெக்டா வட்டியை கொடுத்துடணும், சரியா? வட்டியா? போர்டுல அப்படி ஒண்ணு எழுதி போடலையே. இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது சார். சார் என்ன சார், பேப்பர் கொடுத்து ஏமாத்துறீங்க? நல்லா பாருங்க, அதுல 50,000 ரூபாய் பணம்னு இருக்கும். உங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுத்து கையெழுத்து வாங்கியாச்சு. நீங்க 6 மாசத்துக்குள்ள அசலும் வட்டி கட்டணும். நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? சார், இது 50,000 கடன் போட்டிருக்க, இதுக்கு எப்படி சார் வட்டி கட்டுறது? நீங்க கொடுத்த தங்க நெக்லஸ் பேர்ல தான் பணம் கொடுத்துருக்கேன். கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. சார், நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேன். இந்தாங்க சார், எனக்கு 50,000 கடன் வேண்டாம். அந்த கையெழுத்து போட்ட பேப்பர் கொடுத்துருங்க சார். நான் கொடுத்த கடனை முடிச்சிட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இப்ப போயிட்டு வாங்க. சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். உண்மையிலே நான் 50,000 கடை வாங்கவே இல்லையே சார். இப்பதானே கொடுத்தேன். சார் வணக்கம். மாமா, என்ன மாமா இங்க இருக்கீங்க? சேகர், இவர் உங்க மாமாவா? ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பரை வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாப்பிள, நான் கடையை வாங்கினா இல்லையானே எனக்கே குழப்பமா இருக்கு மாப்பிள. சேகர், இவர் உங்க மாமா தானே? ஆமா சார். விட்டு அழுதுருவர் போல இருக்கு. நான் அவசரமா வெளியே போறேன். இந்த பேப்பர் எல்லாத்தையும் உங்க மாமாட்ட கொடு. துக்கும் காட்டிட்டு இருக்கிற உங்க மாமா தெளிவாயிடுவாரு. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஓகே சார். இவரு உன் ஃப்ரெண்டா? ஆமா மாமா. மாப்பிள, மேதாவி மாதிரி நான் எல்லாத்தையும் தெளிவா பேசணும்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல இவரு எனக்கு குழந்தைங்க வச்சிட்டாரு. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றீங்க, இனி யாருக்கிட்டையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து அவங்க சொல்றதை புரிஞ்சுக்குவேன்.